இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நாளுக்கு நாள் முத்திட்டு வர்ற ஒரு பெரிய நெருக்கடியை பத்தி தான். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பதட்டமான ஒரு சூழல் இப்போ நிலவிட்டிருக்கு. வாங்க இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு விரிவாக பார்க்கலாம். சரி, நாம எப்படி இதை பார்க்க போறோம்னா, முதல்ல அமெரிக்கா அவங்க குடிமக்களுக்கு விடுத்த அந்த அதிர்ச்சிகரமான உத்தரவுல இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ராணுவ ஏற்பாடுகள் அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மூடிய கதவுகளுக்கு பின்னால என்னென்ன ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்குது, இதனால சுத்தி இருக்கிற மத்த நாடுகள் எவ்வளவு பயத்துல இருக்கிறாங்க, கடைசியா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிற கேள்வியோட முடிப்போம். இந்த முழு பிரச்சனையும் வெளிச்சத்துக்கு வந்ததே அமெரிக்க அரசாங்கம் விடுத்த ஒரு முன்னெப்போதும் இல்லாத ரொம்பவே கடுமையான ஒரு கட்டளையால தான். இது வெறும் சாதாரண பயண எச்சரிக்கை கிடையாது. பாருங்க, இது ஒரு கோரிக்கையோ இல்ல ஒரு அறிவுரையோ கிடையாது. இது ஒரு நேரடியான கண்டிப்பான உத்தரவு. இது மூலமா ஒன்னு தெளிவா தெரிஞ்சது, நிலைமை ரொம்பவே மோசமான கட்டத்தை அடைஞ்சிருச்சு. இப்ப நீங்க இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா அமெரிக்கா எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு நல்லா புரியும். அவங்க குடிமக்கள், இரட்டை குடியுரிமை வச்சிருக்கிறவங்க, ஆதரவாளர்கள்னு எல்லார்கிட்டயும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, உங்களை நீங்களே தான் பாத்துக்கணும்னு. அதாவது அரசாங்க உதவிக்கு காத்துட்டு இருக்காதீங்க, நீங்களே வெளியேற ஒரு திட்டத்தை தயார் பண்ணுங்க, சாப்பாடு தண்ணி எல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு துல்லியமா சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒருவேளை போர் மூண்டா எப்படி மக்களை வெளியேற்றுறதுங்கிற திட்டம் எவ்வளோ நுணுக்கமா தயார் பண்ணப்பட்டிருக்குன்னு இது காட்டுது. ஒரு பக்கம் மக்களை வெளியேற சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட ராணுவம் எப்படி உள்ள வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். மக்கள் எல்லாரும் நாட்டை விட்டு வெளியேறணும்னு எச்சரிக்கை வந்த அதே நேரத்துல ரொம்ப அமைதியா ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க ராணுவ படை ஈரான் பக்கத்துல வந்து குவிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத்தனை நாள் இருந்த அந்த காத்திருப்பு, அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. சொல்லப்போனா ஒரு செஸ் போர்ட்ல எல்லா காய்களும் அதன் இடத்துல வச்சாச்சு. ஆட்டம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்திய பெருங்கடல்ல இருந்து பாரசீக வளைகுடா வரைக்கும் ஈரான் 4 பக்கமும் அமெரிக்க ராணுவ சக்தியால முற்றுகையிடப்பட்டிருக்கு. கடல்ல இருந்தும் சரி, வானத்துல இருந்தும் சரி. ஆனா கதை இங்க முடியல. ஒரு பக்கம் இப்படி ராணுவத்தை குவிச்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் மூடிய கதவுகளுக்கு பின்னால ஒரு பெரிய ராஜதந்திர ஆட்டமும் நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற இடம் கத்தார்ல இருந்து ஓமனுக்கு மாத்தப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது பிராந்தியத்துல ராஜதந்திர உறவுகள் எப்படி மாறுது, ஓமன் மாதிரி நடுநிலை நாடுகள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு இது நமக்கு காட்டுது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அமெரிக்கா ரொம்ப தெளிவா தங்களோட கோரிக்கைகளை வரிசைப்படுத்துது. ஆனா ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா? எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எந்த செய்தியும் வரலன்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சின்னதா ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டா கூட அது பெரிய போருக்கு வழிவகுத்துடும். இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை அவங்க 2 பேரோட மட்டும் முடியறதில்ல. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட மொத்த பிராந்தியமும் பத்திக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈரானோட உச்ச தலைவர் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் அக்கம் பக்கத்து நாடுகளோட மிகப்பெரிய பயமே. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்தா அது அந்த 2 நாடுகளோட நிக்காது. ஈரானோட ஆதரவு பெற்ற குழுக்கள் மூலமா அந்த போர் சிரியா, லெபனான், யமன்னு முழு பிராந்தியத்துக்கும் பரவிடும். இதனால தான் ஒரு பக்கம் சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் தயவு செஞ்சு போர் வேண்டான்னு அமெரிக்கா கிட்ட முறையிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்குள்ளேயே சில மர்மமான வெடிவிபத்துகள் நடக்குது. இது யாரு பண்றாங்கன்னு தெரியல. இது நிலைமைய இன்னும் மோசமாக்குது. சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ராணுவம் தயார் நிலையில இருக்கு. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வராம இருத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில யாரு முதல்ல விட்டு கொடுப்பாங்கன்னு தான் மொத்த உலகமும் காத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்க அதிகாரி சொன்ன இந்த விஷயம் அவங்களோட கேம் பிளானையே நமக்கு காட்டுது. அதாவது நேரடியா ராணுவத்தை வச்சு தாக்கறதை விட பொருளாதார ரீதியா நெருக்குனா ஈரான் தலைமைக்குள்ளேயே ஒரு பீதி உருவாகும், அவங்க சிஸ்டம் தானா சரிஞ்சிடும்னு அமெரிக்கா நம்புது. அப்போ அமெரிக்காவோட இறுதி நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய படையெடுப்பு இல்லாம பொருளாதார தடைகள் மூலமாவே ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு திட்டம். ஒருவேளை இது தோல்வியடைஞ்சா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அப்போ கடைசியா என்ன நடக்க போகுது? ஓமன்ல நடக்கிற அந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல முடிவை கொடுத்து இந்த உலகத்தை போரின் விளிம்பிலிருந்து காப்பாத்துமா, இல்ல இந்த ராணுவ நகர்வுகளும் எச்சரிக்கைகளும் சேர்ந்து நாம எல்லாரும் பயப்படுற அந்த போருக்குள்ள தள்ளிடுமா? பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.